ஹாய், ரொம்ப நாள் ஆச்சா? இல்லையே. இப்போ சமீபத்துல தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். ஏன் அப்படின்னா, நம்ம ரீச் மீடியா வழங்கும் நம்ம ஊர் ஸ்பெஷல் யூடியூப் சேனலை நீங்க ரொம்ப ரசிச்சு பாக்குறீங்க. அதே மாதிரி உங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்கீங்கல்ல, அந்த நன்றி கடனை கண்டிப்பா நான் உங்களுக்கு நன்றியோட செலுத்தணும் இல்ல. அதனால பாக்குற எல்லாருக்குமே, உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாருக்கும், வாழ்த்துக்கள் சொல்ற எல்லாருக்கும், அதே மாதிரி லைக் பண்ற எல்லாருக்கும், உங்களோட அந்த பார்த்து நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டுக்கும் நானும் எங்க டீமும் ரொம்பவே கடமை. ஓகே, நம்ம ஒரு ஸ்பெஷல், நம்ம ரீச் மீடியா வழங்கும் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு ஸ்பெஷலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னை சுத்தியுமே ஒரு டீமே உட்காந்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்ல ஆரம்பிச்சு மிடில் ஏஜ்ல இருக்கிற வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 4 6 8 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவங்க யாரு? இவங்க டிஷர்ட்ல ஒரு விஷயத்த பார்த்தேன், பசும் தென்றல் அப்படின்னு அழகான தமிழ் பேரை வச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்குல்ல. அப்படியே மனசுக்குள்ள என்னமோ தெரியல, சில்லுன்னு ஒரு இதமான ஒரு காத்து வீசுது அந்த பசும் தென்றல் அப்படின்னு சொல்லும்போது. பசும் அப்படின்னாவே பசுமையா இருக்கிற இடத்த தான் நம்ம பசும் அப்படின்னு சொல்லுவோம். தென்றல்னா அந்த சோலையில வர்ற தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய படங்கள்ல காவியங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், பசும் தென்றல் வீச அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரி சிலு சிலுப்பா இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு டீம் உட்காந்துருக்காங்க. சரி, இந்த டீமை எதுக்காக உருவாக்குனாங்க என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா விழாவறையா பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த டீமை ஒருங்கிணைக்கிற ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போறோம். முதல்ல அவரை யாரு, எங்க, என்ன பண்றாரு அப்படின்றத கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, இந்த பசும் தென்றலோட நோக்கம் என்ன? பட் அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க? என் பேர் துரைபாண்டியன். நான் பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் தருமபுரி. தருமபுரியிலேருந்து ஒரு 10 years பேக் நான் 2010ல் ஒசூர் வந்தேன். நான் ஒசூர் வந்தபோது ஒசூரோட கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய அப்பப்போ அடிக்கடி எப்போ மழை பெய்யும், எப்போ என்ன நடக்குன்னு தெரியாத கிளைமேட்ல இருந்தேன். லாஸ்ட் ஒரு 6 years பேக்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வெரி ஹாட்டாக தான் இருக்கு. இது முன்னாடி நான் வரும்போது மினி இங்கிலாந்து சொல்லுவாங்க, எப்பவுமே கூலிங்கா இருக்கிறதுனால. இப்போ 6 years பேக் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை பார்க்குறேன். வீக்லி 1 days எனக்கு லீவ். அந்த ஒரு நாள் லீவை நான் சும்மாவே தூங்கி அப்படி இப்படி கழிச்சிட்டு இருந்தேன். இதை எப்படியாவது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் அந்த ஒரு நாள் லீவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதாவது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணோம். அப்போ என்ன இடையில நான் நிறைய கேள்வி கேட்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, கேட்கல. இந்த ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஏன் அந்த எண்ணம் எதுக்காக வந்தது? ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்போம் இல்லைங்களா? பாக்குற எல்லாருக்குமே ஆசை இருக்கு, ஏதாவது பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா இறங்கி நீங்க பண்றதுக்கான காரணம் என்ன? நான் என்னோட ஃபேமிலி பேசிக்கலே பாத்தீங்கன்னா ரொம்ப போர் ஃபேமிலி. போர் ஃபேமிலில இருந்து நான் வெளியே வரும்போது எனக்கு சப்போர்ட்டிவிட்டியோ ஏதாவது இந்த ஹெல்ப் என்கிட்ட எப்படி கேட்கறது, என்ன பண்றது, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி ஆள் இல்லாத இருந்தாங்க. ஸோ நான் ஒரு இதுக்கு வந்த அப்புறம் எனக்கு தோணுது, நாம வந்த மாதிரி நம்ம மாதிரி யாராவது கஷ்டப்படுவாங்களோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதில் தான் நம்ம எது பண்ணலாம், நேச்சருக்கு எது பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை யாருக்காவது எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நாம் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளால என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நல்லது பண்றதுன்னா என்னென்ன மாதிரி பண்றீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மரம் நடுதல், மரம் நட்டு தென்றல் பேரை கேட்கும் போதே இந்த மரம் செடி கொடி நடல அப்படின்னா கண்டிப்பா நானே கேள்வி கேட்டிருப்பேன், எங்க பசுந்தென்றல் வச்சுக்கிட்டு மக்களுக்கு உதவி பண்ற. ரைட், சரிதான். ஆனா பசுந்தென்றல்னா ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு என்னன்னு, சில் சிட்டி, நம்ம ஹவுசூர் லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்ற ஒரு அழகான ஏரியா தான். ஏன்னா சுத்தியுமே மலைகள், மரங்கள், அந்த சில்லுன்னு வீசுற காத்து, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் நிறைய பேருக்கு இங்க அலவுன்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னா மலையில இருக்கிற ஒரு பகுதிக்கு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஸ்பெஷல் அலவுன்ஸ் எல்லாமே உண்டு. அந்த மாதிரியான ஒரு சிலர் தேர்ந்தெடுத்து இங்க வருவாங்க. ஒரு சிலர் இந்த குளிருக்கு பயந்துகிட்டு ஐயோ ஒசூரா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ரேஞ்சில அழகான ஒரு சில் சிட்டியா இருந்தது. ஆனா ஐயா சொன்ன மாதிரி இப்போ நாட்பட மரம் செடி கொடிகள்லாம் அழிஞ்சுக்கிட்டே மக்களோட பெருக்கம் அதிகமாயிடுச்சு. வீடுகள், வளாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருக்கமாயிட்டே வருது. அதனால நம்ம இந்த தென்றலையும் அவங்க பேர் வச்சிருக்கிற மாதிரி அந்த பசும் தென்றலை நம்ம அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏதோ சொல்றாருன்னு நினைக்கிறேன், மரம் செடி கொடி வைக்கிறது. சொல்லுங்க.
மரம் நடுறது, ஆ. அதை வந்து நாங்க பராமரிக்கிறது. ம். யாருக்காவது இப்ப எங்களை விட இன்னும் நிறைய மரம் நடுறதுக்கு ஆர்வமானவங்க சிங்கிளா இருக்காங்க, எதுவும் ஹெல்ப்போ சப்போர்ட்டோ எதுவும் இல்லாத போதோ இல்ல அவங்க மரம் நடணும்னு ஆசைப்பட்டாலும் சரி. அவங்களுக்கு நாங்க மரம் ஃப்ரீயா கொடுத்து ம். நெட்டு வச்சிருக்கோம். ஆனா எங்க ஒரு கண்டிஷன் என்னன்னா, எங்களோட கண்டிஷன் அவங்க வந்து குழி எடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 அடிக்கு அவங்க எத்தனை குழி எடுத்தாலும் அத்தனை செடி நாங்க ஃப்ரீயா தரோம். பட் என்னன்னா நீங்க செடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பராமரிப்பை அவங்க பண்ணலாம். ஆமா இப்ப செடி நடணும்னா 2க்கு 2 வந்து குழி எடுக்கணும் அப்படின்றது ஒரு லாஜிக். ஆமா சார். இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் எதுக்காக நாங்க அந்த குழி எடுக்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எங்களோட கொஞ்சம் அமௌண்ட் மந்த்லி அமௌண்ட் போட்டு தான் நாங்க அந்த செடியெல்லாம் வாங்குறோம். சம் டைம்ல வந்து எங்களுக்கும் ஒரு சில டோனர்ஸ் இருக்காங்க, அவங்க ட்ரீ கொடுக்குறாங்க. இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இப்ப மாறி வந்துருச்சு, எல்லாம் முன்னெல்லாம் மொய்க்கவருக்கு இது கொடுத்துட்டு இருந்தாங்க, தேங்காய் இந்த மாதிரி. இப்ப செடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செடியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரது பார்த்தோம்னா பாதி பேர் நம்ம கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு வரோம், பாதி பேர் தேவைக்காக வாங்கிட்டு வரோம். நம்ம எடுத்து போயிட்டு அந்த பாதி செடியை கீழே போறதுனால வேஸ்டேஜ் தான். அந்த மாதிரி கான்செப்ட்ல நாங்க கொடுக்குற செடியும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் குழி எடுக்க சொல்றோம். குழி எடுத்தா அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. குழி எடுத்தாங்கன்னா நாங்க 100% எவ்வளவு செடி வேணும்னாலும் நாங்க தரோம். இப்ப என்னோட கேள்வி வந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாக்குற நேர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ள நிறைய இருக்கு கேள்விகள். இப்ப சொந்த வீடு சொந்த இடம் இருக்கிறவங்க குழியை நட்டு செடி வைக்கலான்ற எண்ணம் இருக்கும். பட் வெளியில இருந்து நம்மள மாதிரி வெளியில இருந்து வந்தவங்களுக்கு இருக்கும்போது அவங்களால அந்த செடி வைக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கும், அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதுக்கு அவங்க ஒரு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலும் ஒரு லே அவுட் போடும் போது ஒரு பூங்கா பார்க் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க சார். இல்ல நம்ம அந்த இது லே அவுட்டுக்குள்ள ரோடு இருக்கும், இல்ல என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவில நம்ம தாராளமா வைக்கலாம் சார். ஓகே. இப்போ பசுந்தென்றல் அப்படின்றதுக்கு முழு முதற் காரணமா வந்து செடி கொடிகளை நட்டு மறுபடியும் இந்த சில் சிட்டிய பசுமையாக்குற ஒரு முனைப்புல வந்து இந்த டீம் வந்து இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா சில்லுன்னு இருக்கிற ஒரு லிட்டில் இங்கிலாந்துக்கே வந்த ஒரு சோதனை பாத்தீங்களா. நம்ம திரும்பவுமே எப்படா பனி பெய்யும், எப்ப அந்த குளிர் அடிக்கும், பழைய அந்த நிலைமைக்கு எப்போ ஒசூர் வரும்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி மரம் செடி கொடிகளை நட்டு அந்த பசுமையை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெருமையா தான் இருக்கு. சரி, உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 30 பேர் இருக்கோம். வாவ். இது ஜாயின் பண்ணி எத்தனை மாசமா? 1.5 year. வா 1.5 வருஷம். ஓகே. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் செடிகள் நட்டிருக்கீங்க? என்ன மாதிரி செடிகளை வந்து நீங்க நடுறீங்க? நாங்க வந்து இப்ப ஆக்சிஜன், மனிதனுக்கு ஆக்சிஜன் எதெல்லாம் அதிகமா கொடுக்குதோ, எந்த மரம் வந்து லைஃப் அதிகமா தாங்குதோ அந்த ஏரியாவில தான் சார் நாங்க செடி அந்த மாதிரி மரங்கள் தான் நாங்க நடுறோம். நாட்டு மரங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலமரம், அரச மரம், புங்க மரம், வேப்ப மரம், இலுப்பை, இந்த மாதிரி வந்து நீண்ட ஆயுள் காலத்தோட இருக்கிறதும் மனிதனுக்கு வந்து அதிக ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதும் இந்த மாதிரி மரங்களா நாட்டு மரங்களா தேர்ந்தெடுத்து நடுறோம் சார். பழம், நாவல் மரம் இதெல்லாம். இப்போ இத்தனை மரங்களை நடுறதுக்கு உங்க டீம் வந்து 30 பேர் பக்கத்துல இருக்கான்னு சொல்லி இங்க வந்திருக்கிறது ரொம்ப கம்மியா தான் வந்திருக்காங்க இல்லையா? ஆமா சார். அதாவது சொந்த காரணங்களால அவங்களால வர முடியல. சரி, இருக்கிற டீம் யார் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு பார்வை பாத்துருவோமா? பாக்கலாம் சார். உங்க பேரு வந்து? என் பேர் துரைபாண்டியன். துரைபாண்டியன் சொன்னீங்க. மத்தவங்க உங்க பேரு குமரவேல். நீங்க என்ன பண்றீங்க? நானும் தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறேன். உங்களுக்கு சொந்த ஊர் வந்து? சொந்த ஊர் வந்து ஆந்திரா, குப்பம்ன்ட்டு என் ஊரு. குப்பத்துல இருந்து வந்து எங்க ஒரு 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்க. இந்த என் நண்பர் சொன்ன மாதிரி அவரு கூட இந்த மாதிரி சேர்ந்து நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவரை கேட்ட அதே கேள்விதான் உங்களும் கேட்கிறேன். ஏன் மத்த நல்ல விஷயம் பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு, ஏன் மரம் செடி கொடிகளை நடணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? மரம் செடி கொடி நடுறதுனாக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பொல்யூஷன் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த புகை இந்த இதெல்லாம் வந்து அதிகமானதுனால நம்ம மரம் வந்து கம்மியா இருக்கு. இந்த காத்து வந்து அதிகமா நமக்கு வந்து இதே கொடுக்கறது இல்லை, நல்ல காத்து வர்றதில்ல. அதனால வந்து செடியெல்லாம் மரம் எல்லாம் வச்சிங்களன்னா நல்ல காத்து சுவாசிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இதை வந்து நாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கும் என் கேள்வி. நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, குப்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. என்னைக்குனாலும் திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு தான் போறோம். ஆனா இங்க சில்லுன்னு கொடுத்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நீங்க சொந்த ஊருக்கு போறதுல என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிற வரைக்கும் இங்க செய்யலாமே, இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு நம்ம சொந்த ஊர்லயே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சொந்த ஊர்லயே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி எல்லாமே காடு தான்.
காடு செக்ஷன் தான் இருக்கிறது. நமக்கு வந்து நல்ல இயற்கை காத்து நல்லா இருக்கு. இங்க வந்து கம்மியா இருக்கிறதுனால சரி அவரை சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலாமே, பண்ணி இங்க இருக்கிறவங்களும் அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு பசுமை இதை இருக்கட்டுமே அப்படின்றதுக்கோசரம் நான் இதை செஞ்சுட்டு வரேன். இயற்கையாவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததா இல்ல இவரோட சேர்ந்ததுனால? இல்ல நாங்க வந்து இது பண்ணலான்ட்டு எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி முடிவு பண்ணி தான் இது தொடங்கியிருக்கோம். சூப்பர். ஓகே, இப்போ உங்க டீம்ல 30 பேர்ல நம்ம கம்மியா தான் பாக்குறோம். அடுத்து அவரோட பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு சீனு. சீனு. நீங்க என்ன பண்றீங்க? நான் தனியார் கம்பெனில வேலை செய்யறேன். ஓகே, இங்க ஒசூர் வந்து எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆயிடுச்சா? பட் இந்த டீம் வந்து இப்போ 1.5 வருஷமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமா. பட் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்களும் இருக்கீங்க. ஆமா. ஓகே, நீங்களும் வந்து இந்த எங்கேயாவது மரம் செடி கொடி நடணும் அப்படின்னா அந்த டீம் வந்து ஐக்கியம் ஆயிடுவீங்க, ஒன்னாயிடுவீங்க. ஆமா, ஒன்னாயிடுவோம். ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்கன்னா எல்லாம் பிக்கப் பண்ணிடுவோம். எல்லாரும் ஒரே டைம் போயிட்டு என்னென்ன செடி நட்டணும் எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த செடி எல்லாம் நட்டுட்டு எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாரும் போயிடுவோம். சூப்பர். அடுத்த ஒருத்தங்களை பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்காரு. உங்க பேர் என்ன? புனித் நாயக். புனித் நாயக். நாயக். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஆந்திரால இருந்து. ஆந்திரால இருந்து. அப்பாவா இவரு? அப்பா. நீங்க அப்பா. சாரி. என்ன படிக்கிறீங்க? 7th. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? CSI. உங்களுக்கு எதுக்காக இந்த ஆர்வம் வந்தது? அப்பா வந்து செய்யலாம்னு சொன்னாரு, ஹெல்ப் பண்ண வந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு முறையும் வரீங்களா? ஒரு முறையே வரேன். ஒரு வருஷம் வந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் போய் செடிகள் எல்லாம் நடுவீங்களா? எந்த செடி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கோகனட். எதுக்குன்னா ஈஸியா அதுலதான் இளநீ எல்லாம் கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும். அதனால இல்லையா? நல்லா படிக்கணும். நீங்க படிச்சு இந்த ஹொசூர் சிட்டியை திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். உங்க பேரு? ஹாய் சார். என் பேரு பழனிவேல். என் ஊரு திருக்கோவிலர். ஒரு 4 வருஷமா வந்து ஒசூர்ல இருக்கிறேன். நான் வரும்போதே ஒசூர் பரவாயில்ல, நல்ல பசுமையான ஒரு குளிர்ச்சியான ஒரு ஏரியா, ரொம்ப பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒசூரில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனம் அதிகமாகிடுச்சு. தொழில் நிறுவனம் அதிகமானது பார்த்தோன்னா மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது வீடு வாழ்ப்பு வசதிகள் அப்போ வந்து நான் கம்மியாக இருந்தது. காற்றழுத்தம் சுவாசங்கள்லாம் பசுமையான தென்றல் அந்த இயற்கை சுவாசங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ மக்கள் அதிகமாக ஆக வீட்டு வசதிகள் கம்மியாக இருக்கு. இப்போ வீட்டு வசதிகளுக்கான ரெடி பண்ணுங்க. அடுத்தது அந்த வீட்டு வசதிக்கான இடத்த ரெடி பண்ணும்போது நிறையா மர செடிகள்லாம் அகற்றுறாங்க. அப்படி அகற்றணும் போது அந்த காற்றழுத்த சுவாசம் பசுமையான காற்று, இயற்கையான காற்று நமக்கு குறைவாகுது. நம்ம வந்து சொந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணுற ஃபேமிலி. அப்போ நல்லா விவசாயத்தில் இருக்கும்போது கூடமாட ஒரு சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்பு செய்யறதுக்கான உடம்புக்கு அந்த சோர்வு இருக்குது. அப்படின்போது நான் என்னோட நிறுவனத்தில் வேலை பார்க்குற டீம் ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு பசுந்தன்றல் அறக்கட்டளை ஒரு குழு உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. சரி, நம்மளும் போயிட்டு அவங்க கூட ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி நம்மளால் முடிஞ்சது சமூகப்பற்று ஒரு செயல்படுவோம் அப்படின்ட்டு கூட துரப்பாண்டியன் அவர்களை சந்தித்தோம். பார்க்கும்போதே இப்படிலாம் நாங்கள் செய்கிறோம் தம்பி, என்ன செய்கிறேன்னா செடி பராமரித்தல், செடி நடுதல், மரம் நடுதல், இதோட பார்த்தீங்கன்னா அனாதை ஆசிரமத்துறதுக்கு சில உதவிகள், நன்கொடை, உணவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான். ரத்த தானமும் பண்ணுறான். பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதி அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறான். முதியோருக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். அப்படியா, பரவாயில்லண்ணா, நானும் வரேன். எனக்கு சமூக சேவை வந்து ஆர்வம் இல்லைனாலும் நான் அந்த சமூகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது ஒரு சமூக சேவை பண்ணால் தான் அதுக்கு நமக்கு அனுபவம் ஆகும். அதனால் சரி நானும் வரேண்ணா, எனக்கு சின்ன ஹெல்ப் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து உங்க கூட கலந்துக்கிறேன், செய்கிறேண்ணா. சரி தம்பி வாங்க, எந்த ஊருன்னு கேட்டார். திருக்கோவிலூர்னு சொன்னேன். பரவாயில்ல தம்பி, உங்களுடைய உதவி நான் பாராட்டுறேன், நாங்கள் செய்யும்போது நாங்கள் கூப்பிட்றோம் வாங்கினார். அது மாதிரி ஒரு வருட காலமாக அவர் கூட சேர்ந்து ஒசூரில் நிறையா ஏரியாவில் பனங்கன்று நட்டு வந்திருக்கிறேன், முழுங்கல் கன்று நட்டு வரேன், ஆலமரம், இது நொச்சி தழை செடி, மூலிகை வகை நொச்சி தழை. ஏன்னா வந்து இப்போ வீட்டில் சுவாசிக்கிறவங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வீட்டில் சுவாசிக்கிற காற்றழுத்தன்றதை விட அந்த நொச்சி தழை சில மூலிகை மகளிருக்கு எல்லாருக்கும் அது நிறையா தேவைப்படும். அதனால் அந்த விஷயங்கள் பண்ணுறான். நிறையா இன்னும் செடி பூச்செடி போகிறோம். மாடி தோட்டத்துக்கான சில விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறான். அப்படின்னு பார்க்க போனால் மூழ்கல் நடுறோம். மூழ்கல் நடுறோம் தான் இது நம்ம தாவரங்களே வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமான வளரக்கூடிய தாவரம் மூழ்கல் மரம் தான். அதையும் சிறப்பாக செய்கிற காற்றழுத்தம் வந்து நல்லா சுவாசிக்கும் அதுக்கு. அதனால் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து மனிதனோட ஆக்சிஜன் வந்து இப்போ கம்மியாகுதுன்னா மாசுபட்டுக்காடு வந்து
குறைஞ்சு விட்டது. ஏன்னா தொழில் நிறுவனங்கள் அதிகமாகிடுச்சு, பிளாஸ்டிக்கில் உருவாக்குறது அதிகமாகிடுச்சு. அந்த மாசு கட்டுப்பாடு நமக்கு வந்து காற்றழுத்தம் வந்து நம்ம இருக்க வந்து மக்கள் அதிகமாக காற்றழுத்தம் குறைஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நம்ம பசுமையை வளர்த்தாதான் நம்ம வந்து நம்ம சுவாசிக்க முடியும். நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறை குழந்தைங்களுக்கு வாழ்ப்பு இருக்கும். குழந்தைங்களுக்கு நமக்கு தாத்தா பாட்டி இருக்கிறவங்களாம் வந்து 90 வருஷமாவது காலம் இருக்கிறாங்க. நம்ம வருடத்துக்கு பார்த்தோன்னா நம்ம லைஃப் பார்த்தோன்னா 40 வருஷம் வாழறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காற்றழுத்தம் வந்தெல்லாம் ரொம்ப பசுமையான இயற்கையெல்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்கிறோம். அதுவாக குறையில நம்மளே சில வசதிகளை தேடிக்கிறதுக்காக பண்ணுறோம். ஆனால் வந்து வசதி தான் இப்போ இருக்கிற வசதியை நம்ம பார்க்குறோமோ வச்சு நமக்கு பின்னாடி இருக்கிற வசதியை நம்ம கைவிட்டுறோம். அதாவது நம்ம பிள்ளைங்களோட லைஃப்பை கைவிடுறோம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறனா தென்னையை வளர்த்தா ஒரு பழமை சொல்லுங்க, பிள்ளையை வளர்க்கறத விட தென்னையை வளர்த்த பாரு நமக்கு ஒரு நல்லது கொடுங்க. என்னென்ன தென்னையை வளர்க்குறதுனால என்னென்னு ஒரு அர்த்தம் சொல்லுங்கன்னா, அது வந்து எப்படின்னா, பையனை வளர்த்தா படிக்க வச்சான்னாங்க, நல்லா படித்தான், ஸ்டேட்டில் போனான், டிஸ்ட்ரிக்டில் போனான். அப்போ பார்த்தோன்னா அதர் கண்ட்ரியில் போயிட்டு வேலை பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து அப்பா நல்லா இருக்கியாப்பா, வீடியோ கால் தான் பண்ணி பேச முடியும். நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியப்பா, சாப்பிட்டோம்பா, எப்படிப்பா இருக்க, அதான் சொல்லுவார். ஆனால் அப்பா அடிபட்டுருச்சுன்னும் போது நான் கிட்ட என்ன வீடியோ கால்லையா காமிப்பா, எப்படி அப்படிதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். இதே வந்து தென்னையை வளர்த்தா என்ன கிடைக்கும்னா, தென்னையை வளர்த்தா அதாவது ஒரு பழமொழி, தென்னையை வளர்த்தா நம்ம கூட இருக்கணும். அந்த தென்னை மரம் வந்து இளநீரும் கொடுக்குமா தாகத்துக்கு. அவர் காலமானாலும் அந்த தென்னை ஓலை வந்து அவருக்கு கூட வரும். அதுக்கு தான் பிள்ளையை வளர்க்குறத தென்னையை வளர்த்த பாருன்னாங்க. அந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே பொதுவும். அதனால தென்னை மட்டும் இல்லை, சில பராமரிப்பான காற்றழுத்தத்தை உருவாக்குற பசுந்தென்றல் அறக்கட்டளை மூலயமாக சொல்கிறேன். அனைத்து விதமான மரச்செடிகள் எல்லாமே சிறு தோட்டமாக இருந்தாலும் பெரிய தோட்டமாக இருந்தாலும் எல்லாம் சேமமாக பார்த்து பராமரிப்பாக வளர்த்து பாதுகாப்பு, நம்மளுடைய சுவாசத்தையும் நம்ம பிள்ளைங்களுடைய சுவாசத்தையும் நம்முடைய சமூக பாதுகாப்பையும் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் பசுமையாக வச்சுக்கணுன்ற ஒரு சேவைக்காக ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முயற்சி நான் செய்கிறேன். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் எங்களுக்கு இப்போ இந்த பசுந்தென்றல் கைகோர்ப்போம் அப்படின்னு நம்ம ரீச் மீடியா வழங்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் யூடியூப் சேனல் மூலமாக இந்த பசுந்தென்றலை நம்ம டீமோட நம்மளும் கைகோர்த்துருக்கோம். அவங்களும் அவங்களோட சேவைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற யாருமே பெரிய சேவகர்லாம் யாருமே கிடையாது. எல்லாம் சாதாரண குடும்பத்திலேருந்து, சராசரியாக ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணி அழகாக ஒரு டீமை உருவாக்கி, நிச்சயமாக இதை மனசளவில் யோசித்து பார்த்தா இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு யோசிச்சு கூட